இந்த வேத பாடத்துடைய தலைப்பு என்ன தெரியுமா? கடவுளின் பெயர் என்ன? ஆமென். கடவுளின் பெயர் என்ன? எல்லா மனிதர்களுக்குள்ளும் எழும்ப வேண்டிய ஒரு முக்கியமான கேள்விதான் என்னது? கடவுளுடைய பெயர். ஏன்னா மதங்களுக்கு எண்ணிக்கை இல்லை, சில மதங்கள்ல தெய்வங்களுக்கு எண்ணிக்கை இல்லை. அப்படி ஒரு தெய்வம்னு சொன்னாலும் அந்த தெய்வத்துக்கு பல பெயர்களை சொல்லி அழைக்கிறார்கள். எப்படியோ சொல்றாங்க. ஆனாலும் கடவுளுக்கு பெயர் இருக்குதா? கடவுளுக்கு பெயர் இருந்தால் அந்த பெயர் என்ன? இப்போ அதை நாம் தியானிக்கும்படி அதற்காக ஒரு திறவுகோல் வசனமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ஓகே. பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? அல்லேலூயா. அவருடைய கடவுளை பத்தி தான் இங்க பேசுறார். வானத்துக்கு ஏறி, நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம், வானத்துக்கு ஏறி இறங்கினவர் கடவுள் மட்டுமா? யாக்கோபுடைய சொப்பனத்துல தேவதூதர்களை கூட நம்ம எப்படி வாசிக்கிறோம்? வானத்துக்கு ஏறுறதாகவும் இறங்குகிறதாகவும் வாசிக்கிறோமே சொல்லி அடுத்த வார்த்தை அதுக்கு பதில் சொல்லுது, காற்றை தமது கைப்பிடிகளில். காற்றுன்னா தேவ தூதர்களை அவர் என்ன பண்றாரு? தமது தேவ தூதர்களையும் காற்றாக அவர் என்ன பண்றாரு? காற்றை தமது கைப்பிடி. அப்புறம் தேவ தூதர்கள் தரிசனங்கள்ல ஏறினாங்க இறங்குனாங்கன்னா அது அவருடைய கட்டுப்பாட்டுல, அவருடைய கீழ்ப்படிதல தானே அது நடக்கும் இல்லையா? அப்படி தண்ணீரை இதெல்லாம் ஒரு தனி வேதவாதம். இதை குறித்து நம்ம இன்னொரு நேரம் கூட பார்ப்போம். ஆனா அப்படின்னு என்னது? காற்றை கைப்பிடியில அடக்கிறதுனா என்ன? தண்ணீரை வஸ்திரத்துல கட்டுறதுனா என்ன? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபிக்கிறதுனா என்ன என்பதை நம்ம இன்னொரு முறை நாம் பார்ப்போம். ஆனா இங்க யாருடைய நாமம் என்ன, அவருடைய குமாரனுடைய நாமம் என்னன்னு சொல்லுதுன்னா கடவுளை குறித்து தான் இந்த வசனம் பேசுகிறது. இதை விளங்கிக் கொள்ளும்படிக்கு மத்தேயுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தையும் வாசிப்போம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? ஞானஸ்தானம் கொடுங்க. அங்க நாம என்ன வாசிச்சோம்? அவருடைய நாமம் என்ன? அந்த அவருடைய நாமம் என்ன என்ற கேள்வி, பிதாவினுடைய நாமம் என்ன, அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன என்கிற கேள்வி. அதை சரியா சொல்லணும்னா நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. இங்க மத்தேயுல வாசிக்கும் போது பிதாவுடைய நாமம் என்ன, குமாரனுடைய நாமம் என்ன, பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரு நாமம் இருக்காமே, அவருடைய நாமம் என்ன என்கிற கேள்வியை தான் நமக்குள்ள என்ன பண்ணுது? எழுப்புகிறது. ஆண்டவருக்கு பல பெயர்கள் இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. அது எல்லாமே ஒரு காரண பெயர்கள் தான். எல்ரோயி அப்படின்னா என்னை காண்கிறவர், யெகோவா ஈரே அப்படின்னா எனக்கு எல்லாத்தையும் செய்வீர், என்னை பார்த்து கொள்வீர், எனக்கு தேவையெல்லாம் சந்திப்பீர். இப்படி ஒவ்வொரு பேருக்கும் யெகோவா நிசி அப்படின்னா எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஆனா இதுதான் என் பேரு அப்படின்னு சொல்லி கடவுளே சொன்னது கூட வேதத்துல இருக்குது. முதல்ல தேவ பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம் ஆராதிக்கிற தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். ஒரு கடவுள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக செயல்படுகிறார். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்குமே இந்த ஒரு கடவுள் மூன்றாக செயல்படுகிறதை நம்மளால என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். இந்த வேத பாடத்துல கடவுளின் பெயர் என்னன்னு சொன்னா கடவுள் பெயர் இதுதாங்கன்னு சொல்லக்கூடாதபடிக்கு கடவுள் மூன்றாக செயல்படுகிறதுனால பிதா அவருடைய நாமம் என்ன, அவர் குமாரனுடைய நாமம் என்ன,
பரிசுத்த ஆவியின் நாமத்திலேயும் ஞானஸ்தானம் கொடுக்கின்றதுனால பரிசுத்த ஆவியானுடைய நாமம் என்னன்னு சொல்லி நாம் வேதத்துல பார்க்க போகிறோம். சில கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு நிறைய பேர் இருக்கு, அதுல முதல் பேரு ஏலோஹிம் அப்படின்னுவாங்க. ஏலோஹிம்ன்றது கடவுளுடைய பெயர் கிடையவே கிடையாது. ஏலோஹிம்ன்றது எபிரேய மொழியில கடவுள்னு அர்த்தம். ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னால், அத எபிரேய புத்தகத்துல எபிரேய மொழியில நாம் வாசிச்சோம்னா என்ன வாசிக்கணும்? ஆதியிலே ஏலோஹிம் வானத்தையும். அத அரபு மொழியில வாசிக்கணும்னா ஆதியிலே, சொல்ல பயமா இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியிலே அல்லாஹ்னு வரும். அல்லாஹ்ன்றது கடவுளுடைய பெயர் கிடையாது. தமிழர்கள் இறைவன் சொல்றது போல, இந்தி பேசுகிறவர் பரமேஸ்வர்னு சொல்றது போல, அப்படி ஒவ்வொரு மொழியில இருக்கிறவங்க ஒவ்வொரு பெயரை சொல்லி அழைக்கிறது போல எபிரேயர்கள் ஏலோஹிம்னு சொல்லுவார்கள். கடவுளை என்ன சொல்லுவாங்க? ஏலோஹிம்னு சொல்லுவார்கள். இப்போ அரபு மொழி பேசக்கூடியவர்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அல்லாஹ் என்பது இறைவனுடைய பெயர் கிடையாது. இப்ப நம்ம கிறிஸ்தவர்கள் நிறைய பேரு ஏலோஹிம் தான் கடவுளுடைய பெயர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது போல, அல்லாஹ் என்றது அரபு மொழியில கடவுள் அப்படின்ற வார்த்தைய குறிக்கிற ஒரு வார்த்தை. இப்போ கடவுள் தனக்கு ஒரு பெயரை சொல்லுகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2, 3 வசனத்தை வாசிக்கலாமா? தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா. இந்த யெகோவா என்ற வார்த்தை தமிழ் மொழியாக்கத்துல நமக்கு எழுதப்பட்டிருக்கு. ஆங்கில மொழியாக்கத்துல அது ஜெகோவா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். சரியான கடவுள் தன்னுடைய பெயர் என்று சொன்னது சரியான உச்சரிப்பை எபிரேய மொழியில நாம் சொல்லணும்னா யாவே. சொல்லுங்க பார்க்கலாம். யாவே. அந்த பெயரைத்தான் அவருடைய நாமம் என்ன அப்படின்னு சொன்னதுக்கு ஆண்டவர் தன்னுடைய நாமம்னு சொல்லி, நான் ஏற்கனவே சொன்னல, நிறைய காரண பெயர்கள் இருக்கலாம் கடவுளுக்கு, நிறைய காரண பெயர்கள் இருக்கலாம்னு. இந்த யாவேக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த யாவேக்கும் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், அல்லது ஷார்ட்டா சொல்லணும்னா இருக்கிறேன் என்பவர். அல்லேலூயா. யாவே அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறேன் என்கிறவர். அல்லேலூயா. அந்த இருக்கிறேன் என்கிறது தான். அப்ப இதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க அதை வாசிக்கல தொடர்ந்து. சர்வ வல்லமையுள்ள உள்ளவர் அப்படின்ற பேருனால ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு நான் தரிசனமானேன். ஆனாலும் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். யெகோவா என்னும் அல்லது யாவே என்னும் என் நாமத்தினால். இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றார். கடவுள் பேரு, கடவுளுக்கு யாருங்க பேர் வச்சா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, கடவுளுக்கு யாரும் பேர் வைக்கல. தன்னுடைய பெயராக கடவுளே தன்னை குறித்து மனிதர்களுக்கு வெளிப்படுத்தின முதல் பெயர் என்ன தெரியுமா? யாவே. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யெகோவா என்னும் என் நாமத்தினாலே நான் அவங்களுக்கு, இதுக்கு உனக்கு முன்னிருந்த முற்பீடாக்களுக்கு வெளிப்படவே இல்லை. இந்த நாமத்தை நான் அவங்களுக்கு கூறவில்லை. ஆனா ஆபிரகாம் கூறியிருக்கிறார். ஏன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? யாவே என்றதுடைய அர்த்தம் என்ன? இருக்கிறார். அல்லேலூயா. என்ன தனியனாக ஆபிரகாம் அந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்துல வாசிக்க கூட வேண்டாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஒரு பயங்கரமான அற்புத சம்பவம் ஆபிரகாமுக்கு நடக்குது. தன் வீட்டிலிருந்து தன் இனத்தாரையும் தன் ஜனத்தாரையும் விட்டு புறப்பட்டு போன நாள்ல இருந்து ஆபிரகாமோடு கூட அவர் இருந்து கொண்டே இருந்தார். அப்பதான் சொல்றார், யெகோவா ஈரேன்னு சொல்லி ஆண்டவரை யார் சொல்றா? தன் சொந்த மகனை பலியிட போற நேரத்துல கண்டிப்பா என் மகனை நான் பலியிட்டு தான் ஆகணும்ன்ற எண்ணத்துல வரும்போது, வேற வழி இல்லைன்னு இருக்கும்போது அங்க வந்து அவர் கூட நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி அவர் நிரூபித்து காண்பித்ததுனால இங்க ஆபிரகாம்
என் கூட இருக்கிறவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார், அல்லது என் வாழ்க்கையில சகலத்தையும் செய்கிறவர் என் கூட தான் இருக்கிறார்னு சொல்லி அவர் அறிக்கையிட்டாரே தவிர, ஆபிரகாமே இதுதான் என் பேருன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணல தன்னை. ஆனா மோசேவிடத்துல சொல்லும் போது யாவே என்கிற அல்லது ஏகோவான்னு சொல்லப்படுகிற என் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு என்ன பண்ணல, நான் வெளிப்படுத்தவில்லைன்னு சொல்லி சொல்றாரு. அல்லேலூயா. நான் சிம்பிளா சொல்லிடுறேன், அவருடைய நாமம் என்ன அப்படின்னா, பிதாவினுடைய நாமம் யெகோவா, பிதாவினுடைய நாமம் யாவே. அதான் நான் சொல்ல விரும்புறேன். பிதாவினுடைய நம்ம சரியா உச்சரிப்போம், யாரும் மொழிபெயர்க்க தங்களுக்கு விருப்பம் போல மொழிபெயர்த்ததை சொல்லாம சரியா எபிரேய மொழியில அவர் தன்னுடைய பெயரை சொன்னதனுடைய வார்த்தை என்னது, யாவே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய பெயர் என்னன்னா, நம்ம இயேசு இன்னைக்கு நம்ம பிதாவின் நாமமாகிய யாவையை குறித்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். அடுத்த வார கர்த்தருக்கு சித்தமானால் இயேசு என்ற நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நான் நம்புறேன் அநேகருடைய சந்தேகம் என்னன்னா, இம்மானுவேல் என்று பேரிடுவாயாகன்னு சொல்லியும் ஏன் இயேசுன்னு பேரிட்டாங்க நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். எனக்குள்ளேயும் அந்த கேள்வி இருந்தது. அப்ப வருகிற நாட்களில நாம் இயேசுவின் நாமத்தை குறித்து தியானிக்கும் போது அந்த சந்தேகங்கள் தீரும். இன்னும் அநேக காலம் இப்போ பரிசுத்த ஆவியானவரை எபிரேய மொழியில ரூவா என்று சொல்லி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் அந்த அர்த்தங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு, யாரு அவருடைய நாமம் என்ன அல்லது பிதாவினுடைய நாமம் என்னன்னு சொல்லும் போது யாவே என்றும், அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன என்னும் போது யேசுவா என்றும் அல்லது இயேசு நம்ம சொல்றோம் இயேசு என்றும், ஆவியானவருடைய நாமம் என்னன்னு சொல்லும் போது ரூவா என்று சொல்லி நாம் பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. நான் சுலபமா சொல்லிட்டு யாவே குறித்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, யாவே என்பதற்கு இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறார். இயேசு என்பதற்கு ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரட்சகர். இயேசு என்பது பேருடைய அர்த்தம் என்னது, ரட்சகர். ஆவியானவர் என்பதுடைய பேர் என்ன தெரியுமா, எங்கும் நிறைந்திருக்கிறவர், எங்கும் நிறைந்திருக்கிறவர். இன்னொரு வார்த்தையில சர்வ வியாபி, சர்வத்திலும் வியாபித்து இருக்கிறவர். நம்ம ஒவ்வொரு காரியமா நம்ம தியானிக்கும் போது சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவாரு. இந்த முதல்ல கடவுளின் பெயரை நாம நம்முடைய தேவன் திருத்துவராய் இருக்கிறதுனால பிதாவின் நாமம் யாவே. யாவே என்னுடைய அர்த்தம் இருக்கிறார். ஆமென். இருக்கிறவராகவே இருக்கிறார். இந்த பெயரை குறித்து நான் ஆண்டவர் சமூகத்துல தியானித்துக் கொண்டிருக்கும் போது, ஏன் ஆண்டவரை இந்த பெயரை வெளிப்படுத்தினீங்க, எவ்வளவு பேர் இருக்கு, நீ உங்களுடைய வல்லமை எவ்வளவு மகிமையா இருக்கு, ஏன் இருக்கிறேன்னு சொல்லி நீங்க உங்களுடைய பெயரை வெளிப்படுத்தினீங்க ஆண்டவரே. இன்றைக்கு நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், நம்முடைய சபைக்கு இந்த பெயரைத்தான் யாவே என்று சொல்லுகிற இருக்கிறேன் என்கிற அவருடைய பேரை குறித்து தான் நம்ம வேத பாடம் கற்றுக்கொள்ளணும்னு நினைச்சதுனால நான் ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு சுட்டி காண்பித்தார், ஒரு காரியத்தை என்னை சிந்திக்க வைத்தார். முழு உலகத்துல இருக்கிற மொத்த ஜனங்களையும், நான் சொல்றது நல்லா கவனிங்க, முழு உலகத்திலையும் இருக்கிற மொத்த ஜனங்களையும் நீங்க எடுத்தீங்கன்னா அவங்கள 3 வகையா பிரிச்சிடலாம். நான் சொல்றது நல்லா கவனிங்க, முழு உலகத்துல இருக்கிற மொத்த ஜனத்தையும் நீங்க எடுத்தீங்கன்னா அவங்கள 3 வகையா பிரிச்சிடலாம். ஒண்ணு, கடவுள் இல்லை என்பவர்கள். அவங்க முழு உலகத்துல இருக்கிற 3 வகையான ஜனங்களுடைய நம்பிக்கையை நான் சொல்றேன். ஒரு கூட்டத்தார், முதல் கூட்டத்தார், அவங்க யாரா, கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர். இப்படிப்பட்ட ஜனம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிறான். ஆதியாகமத்திலேயே நிம்ரோத்னு சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் இந்த முற்பிதாக்கள் காலத்துல ஜலத்தினால தேசம் அழிந்ததாமேன்னு சொல்லும் போது, அதெல்லாம் கடவுள யாரு நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லி வானலாவிய ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு மேல யாரும் இல்லைன்ற சொல்லுகிற ஒரு எண்ணத்தோடு அதை கட்டும் போது ஆண்டவர் அப்பதான் பாஷைகளையே என்ன பண்றாராம், தாறுமாறாக்குகிறார். ஒருத்தர் பேசுறது ஒருத்தருக்கு புரியாத அளவுக்கு அவருடைய பாஷையிலே ஆண்டவர் அப்பொழுதுதான் என்ன பண்றாரு, தாறுமாறாக்குகிறார். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இப்படி அந்தந்த காலத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள். கடவுளே இல்லை என்கிற ஒரு கூட்டத்தார். இன்னொரு கூட்டத்தார் இருந்தாங்க,
கடவுள் இருக்கிறார், ஆனா கடவுள் இருந்தும் கடவுளை வணங்காம தங்கள் மனதுக்கு தோன்றினதையும் யாரோ சிலர் சொன்னதையும் தங்கள் பார்வைக்கு பட்டதையெல்லாம் வணங்கினார். அதாவது கடவுள் ஒரு கூட்டத்தார் கடவுளே இல்லைன்னு சொன்னாங்க, இன்னொரு கூட்டத்தார் கடவுள் இருக்கிறாரு, கண்டதெல்லாம் கடவுள்னு சொன்னாங்க. இன்னொரு வார்த்தையில சொன்னா, கடவுள் அல்லாதவைகளை கடவுள் என்று கும்பிடுகிறவர்கள், தெய்வம் அல்லாதவைகளை தங்களுக்கு தெய்வமாக வணங்குகிறவர்கள் ஒரு கூட்டத்தார் இருந்தாங்க. இன்னொரு கூட்டத்தார் இருந்தாங்க, கடவுளை அறிந்து கடவுளை விசுவாசித்து அவரை உண்மையாய் பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தார் இருந்தாங்க. அல்லேலூயா. இப்போ யாவேங்கிற பேருனுடைய அர்த்தம் என்ன? இருக்கிறேன். அல்லேலூயா. இருக்கிறேன். இப்போ பாருங்களேன், நான் ஒவ்வொருத்தரா உங்களுக்கு முன்னாடி காட்டுறேன். முழு உலகத்திலையும் நமக்கு முன்னிருந்த காலத்திலும் இனி வரப்போகிற காலத்திலையும் இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலும் இருக்கிற ஜனங்களினுடைய ஒரு வகையான ஜனங்கள் கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அவருடைய பெயரே ஒரு பதிலாக இருக்கிறது. அவருடைய பேர் என்னதான்? கடவுளே உங்க பேர் என்ன? நீ என்ன குறிச்சு நீ என்ன நினைக்கிற? கடவுள் ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கடவுள் அவங்களுக்கு தன்னுடைய பேரை என்னன்னு தெரியுமா சொல்றாரு? நீ இல்லைன்னு சொல்லுகிற நான் இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன். இந்த காலத்துல கூட பாருங்களேன், நம்ம தமிழ்நாட்டுல இப்ப ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நான் அரசியல் பேசல, ஆனா ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகள் அறிய வேண்டும். தந்தை பெரியார்னு ஒருத்தர் இருந்தார். இப்ப தந்தை பெரியாருக்கு எதிராக ஒரு அரசியல் தலைவர் அவதூறுகளை பேசின உடனே அவருக்காக பலரும் வந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அது ஒரு நல்ல விஷயம்தான் அந்த அவருக்காக. ஆனா தந்தை பெரியார்கிட்ட நமக்கு ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. தந்தை பெரியார் மூலமா நன்மை பெற்றவர்கள் ஏராளம். நன்மை பெற்றவர்கள் ஜாதி பார்க்க கூடாதுன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. அநேகர் சொன்னாங்க, அவரும் சொல்லி இருக்கிறாரு, எதோ சொல்லி இருக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட ஒரு நான் சொன்ன இந்த முதல் குரூப்ல அவரும் வருது. எந்த குரூப்? கடவுள். இப்ப தந்தை பெரியாருக்கும் நான் சொல்ல விரும்புறேன், அவர் யாவே, அவர் இருக்கிறார். அவர் ஒருவேளை இப்ப ஒருவேளை தெரியும் என்னன்னு தெரியல, ஆனா கடவுள் இருக்கிறார். இப்போ இப்ப தந்தை பெரியாருடைய வளர்ப்பு மகன் ஒருத்தர் கர்த்தருடைய ஊழியக்காரராக இருக்கிறார். யாருக்கெல்லாம் தெரியும் தெரியாது, அது மறைக்கப்பட்ட பெரிய உண்மை. அவருக்கு கொலை மிரட்டல்கள் வந்திருக்கு, அவரை பயங்கர துன்பப்படுத்தி இருக்கிறாங்க. ஒருவேளை இதை கேட்கிற யாராவது பெரியாரிஸ்டுகள் இருந்தால் அவரை குறித்த சரித்திரத்தையும் கொஞ்சம் பேசுங்க. தந்தை பெரியார் பேசின சமூக நீதிக்காக நாங்க கடவுளை துதிக்கிறோம், அவர் பேசின சமத்துவத்துக்காக நாங்க கடவுளை துதிக்கிறோம். கடவுள் இல்லை இல்லைன்னு சொன்னாரே, அவரால் வளர்க்கப்பட்ட அவருடைய வளர்ப்பு பிள்ளையே கடவுளை நம்புகிற இயேசுவை நம்புகிற கடவுளை பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியார் என்பதையும் கொஞ்சம் பேச முயற்சிங்க, இல்ல ஆராயுங்க. ஏன்னா அந்த பெரியாரிஸ்டுகள்ல அருள்மொழின்னு ஒரு அம்மா இருப்பாங்க. நான் அவங்களுடைய பேச்செல்லாம் நிறைய கேட்பேன், நல்லா பேசுவாங்க. அவங்க பேசும்போது அப்படி நல்லா பேசுவாங்க. அப்ப ஒரு சரித்திரம் கேள்விப்பட்டேன், அவங்களுடைய தகப்பனார் ஆவியானவரை தூஷித்தாராம். என்னன்னு தூஷித்தாருன்னா, உங்க பரிசுத்த ஆவியில இட்லி வேகுமா அப்படி கேட்டாராம். உடனே நம்ம கிறிஸ்தவர்கள்லாம் பொங்கி எழுந்து போய் அவருக்கு எதிராக கேஸ் போட்டு அவரை ஜெயில கொண்டு போய் வச்சுட்டாங்களாம். நான் எனக்கு அது வருத்தம், அவர் பேசுனது இல்லை. ஆவியானவர் அதுக்கு துக்கப்பட்டிருப்பாரா? இப்ப சொல்றேன், ஆவியானவர் இருக்கிறாரா? ஆவியானவர் இருக்கிறாரா? இருக்கிறாரு தானே. இப்போ பரிசுத்த ஆவியில இட்லி வேகமான ஒருத்தர் கேட்டோன்னு இப்படி கேட்டுட்டாங்களே அப்படி துக்கப்பட்டிருப்பாரு ஆவியானவர். ஆவியானவர் எப்ப தெரியுமா துக்கப்படுவாரு? அவரை அறிந்தவர்கள் அவருக்கு பிரியமா எப்பெல்லாம் வாழி அப்பதான் அவர் துக்கப்படுவார். அந்த ஆவியானவரை நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்லி அவருக்கு விருப்பத்தின்படி வாழாமல் பாவத்துல ஒரு மனுஷன் வாழும் போதெல்லாம் அவர் துக்கப்படுவார், அதுல சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஆனா நம்ம ஆட்களுக்கு அது புரியாம அவருக்கு மேலே போய் கேஸ் போட்டிருக்கிறாங்க. அவருக்கு பரிசுத்த ஆவியில இட்லி வேகுமானா நாம அவருக்கு என்ன சொல்லியிருக்கணும்? அது இந்த ஆவி இல்லைங்க, அடியில கொஞ்சம் தண்ணியை ஊத்தி அதை நெருப்பேத்தி அதுல இருந்து பொங்கி வர இட்லிய என்னது மாவை இட்லியா மாத்துக்கிற, இடியாப்பமா மாத்துக்கிற அந்த ஆவி இல்லைங்க. நாங்க சொல்லுகிற ஆவி அண்ட சராசரத்தை சிருஷ்டித்தவருடைய ஆவி, இயேசு கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி,
பாவிய பாவ உணர்வு அடைய வைத்து அவனை பரிசுத்தனாய் மாற்றுகிற ஆவி. அல்லேலூயா. அதை சொல்ல நமக்கு திராணி இல்லாம போனதுதான் பிரச்சனை. இருந்தாலும் அது போகட்டும். இப்போ முதல் கூட்டமாகிய கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் ஏன் தெரியுமா சொல்றாங்க? அவங்க மூளையை நம்புகிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? தன்னுடைய தன்னுடைய மூளை அறிவை பயன்படுத்தி மனுஷன் கண்டுபிடிப்புகள் இப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமா அதை நம்புகிறார்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு விஞ்ஞானி இருந்தார். நல்ல கவனிங்க நான் சொல்றத. அவர் கடவுள் இல்லை என்று சொல்ல முயற்சித்த ஒரு விஞ்ஞானி. கடவுள் என்பவர் இல்லை என்று சொல்ல அவர் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி பல விஞ்ஞான காரியங்களை கண்டுபிடித்தவர். பல விஞ்ஞான, அதாவது எல்லா விஞ்ஞானிகளுக்கும் தந்தையா மாறிட்டார். யாரு? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவர் மரிச்ச போது அவருடைய மூளையை திருடிட்டு போயிட்டான். அவருடைய மூளைய, ஏன்னா எப்படி இவரால இவ்வளவு கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு கொண்டு போய் அது 170 பீஸா வெட்டி இருக்கான். ஒரு மூளைய சும்மா இவ்வளவுதான் மூளை இருக்கும். அதை 170 பீஸா வெட்டி 170 ஆராய்ச்சியாளர்களுக்கு அனுப்பிட்டான். அவங்க அதை இன்னும் ஆளுக்கு 100 பிரிச்சு 1000 கணக்கா பீஸ் ஆக்கப்பட்டதான் அந்த மூளை. அந்த மூளையில எவ்வளவு மற்ற மனுஷர்களுடைய மூளையை விட ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. சில மாற்றங்களையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இப்போ என்னன்னா, இந்த மூளையை வச்சு கடவுள் இல்லை 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 இல்லைன்னா அந்த மூளையை திருப்பி எல்லாம் செதைச்சு எடுத்துட்டு இப்ப அந்த மூளையை ஒண்ணு சேர்க்க முடியுமா? விஞ்ஞானத்தை வச்சு. இப்ப அந்த விஞ்ஞானத்தை வச்சு அதே மூளையை கொண்டோம் அப்படியே இன்னைக்கு வரைக்கும் உயிரோட வச்சிருக்க முடியுமா? அட்லீஸ்ட் அந்த மூளையை நாத்தம் அடிக்காமையாவது பார்த்திருக்க முடியுமா அவங்களால? நான் சொல்றது என்னன்னா, இப்போ ஆண்டவராகிய, அதாவது நம்முடைய தேவன் சொல்றாரு, நான் யாவே. ஒரு மனுஷன் தன் மூளை அறிவை கொண்டு எதெல்லாம் கண்டுபிடிச்சு நான் இல்லைன்னு சொல்ல முயற்சித்தானோ அந்த மனுஷன் இப்ப இல்லை. அவருடைய கண்டுபிடிப்புகள் என்ன தெரியுமா சொல்லுது? அவருடைய கண்டுபிடிப்புகள் பொதுவா என்ன தெரியுமா சொல்லுது? இன்னும் அறியாதவர்கள் நிறைய இருக்கு. அறிஞ்சது கொஞ்சம் தான். விஞ்ஞானத்தை குறிச்சு நாம எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறது இன்னும் அறியப்படாதது நிறைய இருக்குன்னு சொல்லுது. மூளைய நம்புகிறவர்கள் அல்ல, மூளையை உண்டாக்கினவரை நம்புகிறவர்கள். இப்ப ரொம்ப சிம்பிள். யாரெல்லாம் கடவுள் இல்லை இல்லை இல்லைன்றாங்களோ அவங்களுக்கு கடவுள் தம்முடைய பேர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் இருக்கிறேன். இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்றாரு. அடுத்த ஒரு குரூப் இருக்கு, அது கடவுளை நம்பும். என்ன பண்ணும்? கண்டிப்பா தானா இதெல்லாம் நடக்காதுங்க. பெரிய பெரிய தலைவர்கள் கூட பேசி பார்த்திருக்கேன். கடவுள் இருக்குன்ற நம்பிக்கையுடைய சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கடவுள் அல்லாதவைகளை போய் கடவுள்னு வணங்கிட்டு இருப்பாங்க. தெய்வம் அல்லாதவைகளை தெய்வம்னு சொல்லி வணங்கிட்டு இருப்பாங்க. நீங்க வாசிங்க ரோமர் 1ஆம் அதிகாரம் 21 இருந்து. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21, 22, 23 வாசிங்களேன். அவர்கள் தேவனை அறிந்தார்கள். எப்படின்னா, ஒரு கூட்டம் அறியல, தம் மூளையை நம்பிக்கிட்டு கடவுளே இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஆனா இன்னொரு கூட்டம் கடவுளை அறிந்திருக்கு. கடவுள் ஒருவர் இருக்கிறார். வானம் பூமியெல்லாம் தானாட்டி வந்திருக்க முடியாது. 24 மணிக்கு ஒரு முறை இது ஒரு நாள் சுழல்கிறது. இயற்கையா நடக்காது. ஒரு வருடம் கரெக்டா சுற்றி முடிகிறது. அது தானா நடக்காது. சூரியன் உதித்து சூரியன் அஸ்தமிக்கிறது தானாய் நடக்காது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உந்து சக்தி இருக்க வேண்டும். அவர் கடவுளாக இருக்க வேண்டும்னு சொல்லி கடவுளை நம்புகிறவர்கள். படிங்க. அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமலோ வீணரானார்கள். அழிவில்லாத தேவன் கடவுள். இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு கடவுள் இருப்பாருன்னா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? அழிவில்லாதவரா இருக்கணும், மகிமை நிறைந்தவரா இருக்கணும். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவு உள்ள ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள் மாற்றினார். இப்படி தெய்வத்தை நம்புகிற அநேகர் உண்மையான தேவனை அறியாம
தெய்வம் அல்லாதவைகளை தெய்வம் என்று சொல்லி வணங்குகிற ஒரு கூட்டத்தாரும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப அவங்களுக்கு போய் பிதாவே பிதாவே உம்முடைய நாமம் என்ன, கடவுளே உம்முடைய நாமம் என்னன்னா அவங்கள பார்த்து யாவேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. நீங்க வாசிங்களேன், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17:30. அறியாமை உள்ள காலங்களை, எப்படியோ கடவுள் நம்பிக்கை இவனுக்கு இருக்கு, கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டான். அதுக்குன்னு கடவுளை மனுஷனாகவோ அல்லது ஒரு மிருகமாகவோ அல்லது சிலையில வடித்தோ, ஒரு மனுஷனுடைய உருவத்தை சிலையில வடித்தோ அதை அப்படி ஆராதித்துக் கொண்டு மெய்யான கடவுளை நோக்கி பார்க்காமல் தங்களுக்கென்று பல கடவுள்களை ஏற்படுத்தி கொண்டவர்களை தான் வாசிக்கிறோம். இது அறியாம இருக்கிறான். இது எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கான்? அவனுக்கு போய் இல்லப்பா உன்னை உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார், வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார், ஒருவர் உன்னை மீட்கும்படிக்கு இந்த பூமியில மனுஷனாக இறங்கி வந்திருக்கிறார், அவர் உனக்காக ரத்தம் சிந்தி உன் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து ஒரு ஆட்டுக்குட்டியை போல பலியாக்கப்பட்டிருக்கிறார், அவர் மீண்டும் 3ஆம் நாளில உயிரோடு எழுந்திருக்கிறார்னு சொல்லி அவனுக்கு சொல்லி புரிய வைக்க ஆள் இல்லாததுனால அவர்கள் அறியாமையினால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு மகிமை, அதாவது தேவனுடைய மகிமைய அப்படியே மனுஷ ரூபத்துக்கும் மிருகங்களின் ரூபத்துக்கும் பறவையின் ரூபத்துக்கும் கல்லினாலும் மரத்தினாலும் செய்யப்பட்ட சிலை வடிவத்திலையும் தேட தொடங்கி விட்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, அறியாமை உள்ள காலங்களை இந்த இருக்கிறார் என்ற வார்த்தை கொஞ்சம் கவனிங்களேன். அறியாமை உள்ள காலங்களை, அதாவது கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க பார்த்து யாவே நான் இருக்கிறேன், உன் மூளையை வச்சு எவ்வளோ உன்னால ஆராய முடியுமோ ஆராய்ந்து விடு, அப்புறம் உன் மூளையை எடுத்து எல்லாருக்கும் பிச்சு போய் ஆராய்ச்சி கூட இவ்வளவு நாள் ஆராய்ச்சி பண்ண மூளையை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. எத்தனையோ 30 வருஷம் கிட்ட நினைக்கிறேன், ஏறக்குறைய 30 வருஷமா போட்டு அதை எப்படியாவது ஆராய்ச்சின்னு ஆராயப்பட்டிருக்கு. அதெல்லாம் நீ ஆராய்ச்சிக்கிட்டே இரு, இன்னும் அந்த மூளையை விட பெரிய மூளை வரும். ஐன்ஸ்டீன் என்ன நம்பினார் தெரியுமா? என்னுடைய குருவாகிய அவர் யாரு? ஐசக் நியூட்டனை விட நான் பெரிய பெரிய காரியங்களை கண்டுபிடிச்சிட்டேன், இனி வரப்போறவங்களாம் என்னை விட பெருசா கண்டுபிடிக்க போறாங்க, என் கண்டுபிடிப்புலாம் பெரிய சாதனை கிடையாதுன்றதா அவர் நம்பிக்கொண்டிருந்தார். இப்ப பாருங்க, கடவுளே இல்லை என்றவனை பார்த்து ஒரே வார்த்தை தான், நான் இருக்கிறேன்ட்டார். ஆமே. இப்ப 2வது ஒரு கூட்டம் கடவுள்லாம் இருக்கிறாரு, கண்டதெல்லாம் கடவுள் தான், கடவுள் தூணிலும் இருப்பார், அப்படியா? கடவுள் தூணில திரும்ப இருப்பாரா? கடவுளாக தான் இருப்பார். அவரை உண்மையா தேடுறவங்களை அவர் சந்திப்பார். அல்லேலூயா. அதுக்கு ஒரு தூண்லயும் துரும்புலயும் உட்கார்ந்து இருக்க கிருமி கிடையாது. இப்படி ஒரு கூட்டத்தார் நம்பிக்கொண்டு கடவுள் அல்லாதவைகளை கடவுள்னு சொல்றவங்களை பார்த்து கொண்டு சொல்றாரு, நான் இருக்கிறேன். ஆனா எப்படி தெரியுமா இருக்கிறேன்? அறியாமை உள்ள காலங்களை காணாதவர் போல இருக்கிறாரா? அடுத்தது, இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அப்ப கடவுள் இருக்கிறான்னு எப்படியோ நம்பினவர்கள் கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாவது அவரை அறியும்படிக்கு ஒரு வசனம் இருக்குல்ல, அது மாதிரி எப்படியோ கடவுளை புரிந்து கொண்டு கடவுள் ஒருவர் இருக்கிறார்னு சொல்லி கடவுள் அல்லாதவைகளை கடவுள்னு சொல்லி பின்பற்றி கொண்டிருக்கவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மன திரும்புங்கள், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நீங்க அறியாம இதை பண்றீங்கன்னு சொல்லி இந்த தவறுகளை இந்த பிழைகளை நான் காணாதவர் போல இருக்கிறேன், இப்பொழுது உங்களை மனம் திரும்புகள் என்று அழைக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமே. கடைசியா ஒரு கூட்டம் இருக்கு, அது உண்மையா தேவனை நம்பி, சும்மா சொல்றது கிறிஸ்தவர்களை சொல்லவில்லை, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அப்படி சொல்லவில்லை, கிறிஸ்தவர்கள் என்ற பேரை வச்சுக்கிட்டு பண்ற அட்டகாசத்துல தான் இன்னைக்கு கிறிஸ்தவ பரமாம இருக்கிறது. சமீபத்துல கார்த்திக மாலையில ஒரு சாட்சி சொன்ன பெரியார குறிச்சு என்ன சொன்ன, அந்த சீரணி அரங்கத்துல நாங்க கூட்டம் நடத்திக்கணும், எங்களுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்கன்னு பெரியார்ட்ட கேட்டாங்க. சிபிஎஸ் சபையை சேர்ந்தவங்க. அதுக்கு அவர்ல நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், ஆனா சரி எத்தனையோ நாள், 3 நாள் கூட்டமா
ஒரு நாள் நடத்திக்கோங்கன்னு ஏதோ சொன்னாராம். அவங்க போய் அவங்கள பார்த்துட்டு அவங்க சாப்பிடுறதுல வேறுபாடு இல்லை, அவங்க உடையில வேறுபாடு இல்லை, அவங்க எல்லாம் சமத்துவமா இருக்கிறாங்க, ஒன்னா இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நீங்க 1 மாசம் கூட நடத்திக்கோங்கன்னு சொல்லிட்டாராம். அல்லேலூயா. நான் சொல்றது அதுதான். இப்ப கடவுள் அறியாதவங்களுக்கு கடவுள் தன்னை காட்ட விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கை மூலமா. அதனால கிறிஸ்தவனாய் இருக்கிற எல்லாரையும் நான் சொல்லல, உண்மையாய் கடவுளை அறிந்து அவரை விசுவாசித்து அவருக்காகவே வாழ வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறவங்களை பார்த்து நம்ம என்ன தெரியுமா சொல்றாரு? உங்க பேர் என்ன ஆண்டவரேன்னு கேட்டா யாவே நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. நான் இதை யோசிக்கிறேன். தானியேல் ஒரு முறை தரியு என்கிற ராஜாவுடைய ராஜ்யபாரத்துல இருக்கிற, இதை நல்லா கவனிங்க. தரியு ராஜாவுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சா? நான் வேதத்தை ஆராய்ந்தபடி பார்த்தா அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் இயேசுல கடவுளா நம்புறேன். இப்ப என்கிட்ட என் சகோதரர்கள் பிரதர் 1 மாசத்துக்கு நம்ம சபையில இருக்கிற யாரும் எந்த கடவுளையும் வணங்கக்கூடாது, உங்களைத்தான் வணங்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒத்துப்பேன். அது போல நல்ல கவனிக்க முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன். அது போல தரியு ராஜா ஒருவேளை ஏதோ பாகால வணங்குகிறவனா இருந்திருந்தான்னா, ஏதோ ஒரு தெய்வத்தை வணங்குகிறவனா இருந்திருந்தான்னா, இந்த கட்டளையை சொன்ன உடனே என்ன வணங்க வேணாம், அந்த சோவை வணங்குங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாரு, சொல்லி இருப்பாரு. அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக பிறப்பிக்கப்பட்ட ஒரு கட்டளையை, அந்த கட்டளை நிமித்தம் சிங்கங்களின் கெபியில போடப்பட போகிறார். நீங்களும் நானும் இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நமக்கு பின்னாடி நமக்கு விரோதமா பேச்சு நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவர்களை கட்டுமாண்டேன்னு இருப்போம் இல்ல? நமக்கு விரோதமா ஒரு தாக்கீது கையெழுத்துப்பட, இதுல தந்திரம் இருக்கிறது ஆண்டவர் என்னன்னு சொல்லியிருப்போம். தானியேல் எதுவுமே சொல்லல, இருக்கிறவர் ஆராதித்துக் கொண்டிருந்தார். ஆமே. இப்போ சிங்கங்களின் கெபியில, அதாவது கடவுளே இல்லைன்னு சொல்றவ கொண்டு போய் சிங்கங்களின் கெபியில போட்டா அங்க இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமே. அந்த சிங்கங்களின் கெபியில நான் தானியேல் கூட இருக்கிறேன்னு சொல்லி கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட இனி கடவுள் இருக்கிறார்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் மாத்திட்டார். அதனால அவரை நம்புகிற நாம் எந்த சூழ்நிலையில போனாலும் அவர் இருக்கிறவராகவே நம்ம கூட இருக்கிறார். அதாவது கடவுள் இருக்கிறார் நம்பியும் தெய்வம் அல்லாதவைகளை தெய்வம்னு நம்புகிற நேபுகாத்நேச்சாரை எடுத்துக்கோங்களேன். அப்படி தங்கத்திலேயே சிலையை செஞ்சுட்டான். நம்ம ஆட்கள்ல சும்மா கழுத்துல ஒண்ணு காதுல ஒண்ணு மாட்டி வச்சுட்டு அதை டைட்டா பூட்டி வேற வச்சிருக்கிறாங்க. அவன் பெரிய சிலை, அப்பா எவ்வளவு 60 முழமா, எம்மா 6 முழம் அகலமா, 6 முழம் அகலத்துல 60 முழம் உயரத்துல ஒரு தங்கத்திலேயே சிலைய செஞ்சுட்டான். தெய்வம் அல்லாத தெய்வம்னு அப்படிப்பட்ட இடத்துல, அக்கினிக்குள்ள போக வேண்டிய இடத்துல கூட அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் நான் யாவே, நான் இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன். யாருக்கெல்லாம் இப்ப ஆவியானவர் சபையில சொல்லுகிற இந்த வார்த்தைகள் புரிகிறது? அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? அந்த ஆவியானவருடைய நாமம் என்ன? முதல்ல இந்த நாளில ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது என்ன தெரியுமா? நம்முடைய பிதாவின் நாமம் யாவே. அந்த யாவே என்பவர் இருக்கிறேன்னு சொல்றார். கடவுள் இல்ல இல்ல, அவர் கடவுள் இல்லைன்றவங்க கூட அவர் பேரே பதிலாகத்தான் இருக்கிறது. அவர்கள் கண்டுபிடிப்புகள் எல்லாம் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் பலவீனப்படுறது அர்த்தம், அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை பலவீனப்படுத்துறது அவங்களுடைய கண்டுபிடிப்பே தான். ஒரு முறை ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சாரு, அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் தான். அவர் பூமி சுற்றுகிறது, புவி ஈர்ப்பு விசை இருக்கிறது, இதெல்லாம் கண்டுபிடிச்சாரு பாருங்க. அடுத்து இன்னொரு விஞ்ஞானி கண்டுபிடிச்ச உடனே அவர் கண்டுபிடிப்புக்கு எதிரா இருக்காரு. இப்ப இவனுக்கு பின்னாடி வரப்போகிறவங்களுடைய கண்டுபிடிப்பு அதுக்கு விரோதமா இருக்க போகிறது. இப்படி கடவுள் இல்லை இல்லைன்னு எல்லாரும் சொன்னா அவர் நான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க போகிறார். ஆமே. அதே சமயம் கடவுள் அல்லாதவைகளை கடவுள் நம்பி வணங்குகிறவர்களை பார்த்து நீங்க மனம் திரும்புங்கள், அறியாமை உள்ள காலங்களை நான் காணாதவர் போல இருக்கிறேன். நான் சொல்றேன், நீங்க அறிந்திருக்கிற உங்க சகோதரர்கள், உங்க சிநேகிதர்கள், உங்க உறவினர்கள் எத்தனை பேர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தும் உண்மையான கடவுள் யாருன்னு தெரியாம இருக்கிறாங்க. இன்னைக்கு இவங்களுக்குள்ள பெரிய விவாதங்கள், சண்டைகள் எழும்புகிறது எல்லாம் எங்க சாமியை இப்படி பேசலாமா, எங்களை எங்க நம்பிக்கை எப்படி அவமானப்படுத்தலாமான்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் உண்மையான கடவுளை தேடாததுதான்.
உண்மையான கடவுளை அறியாததுதான். கடவுள் இல்லை என்பவர்களும் ஆண்டவருக்கு வேணும். ஆமா தானே? கடவுள் இல்லை என்பவர்களுக்கு வேண்டாம். தெய்வம் அல்லாதவர்களை தெய்வம் என்று வணங்குறவர்களுக்கு வேண்டாம். அப்படியே சொல்லுவாரு. கடவுள் இல்லைன்றவன்ட்டே போய் நான் இருக்கிறேன்னு தான் சொல்லுவேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த வேத பாடத்திலே கடவுளின் பெயர் என்ன என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். கடவுளின் பெயர் என்ன என்று நாம் தியானிக்க பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற அநேக ஆழமான சத்தியங்களை நாம் அறிய போகிறோம். தொடர்ந்து இயேசுவின் பெயர் என்ன, இயேசு என்று பெயரிட காரணம் என்ன, பரிசுத்த ஆவியானவருக்கு நாமம் உண்டா, அந்த நாமத்தின் அர்த்தம் என்ன, இதை குறித்து நாம் ஆராய போகிறோம். எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.